ஹாய், வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம். நீங்கள் தினம் ரசம் வைக்கிறவங்களா இல்லை டிஃப்ரெண்ட்டாக ரசம் வைக்கணும்னு நினைக்கிறவங்களா இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இது முருங்கைக்காயில் நம்ம ரசம் வைக்க போகிறோம். நம்ம நார்மலாக பண்ணுற ரசம் தான், அதில் முருங்கைக்காய் யூஸ் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, கொஞ்சம் ஜீரகம் வச்சுக்கலாம், வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் மஞ்சத்தூள். இது கூட நம்ம அரைக்கிறதுக்கு மிளகு ஜீரகத்தோட கொஞ்சம் மல்லி மட்டும் வச்சுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். அது கூட ஒரு தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி லைட்டாக ஓட்டிட்டு வச்சுருக்கேன். இப்போ ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் தாளிக்கிற பொருள் போட்டுட்டு வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மல்லி, ஜீரகம், மிளகு, தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் சேர்த்து நான் இதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வச்சுருக்கேன், முருங்கைக்காய் சேர்த்தனால. அதையும் இதில் லைட்டாக வதக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது அந்த தக்காளி கலரை தூக்கி கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஸோ இதை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பும் முருங்கைக்காயும் வேக வச்சதில் முருங்கைக்காயை மட்டும் மேலாப்பில் நான் எடுத்துட்டு பருப்பை லைட்டாக கடைஞ்சி விட்டுட்டு இதில் போட்டுட்டேன். இது வந்து நான் முன்னாடியே உங்ககிட்ட காமிக்க மறந்துட்டேன். ஒரு முருங்கைக்காயும் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பும் நான் வேக வச்சுருந்தேன். நல்லா ஒரு 3 விசில் விட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த முருங்கைக்காயையும் நல்லா தண்ணி ஊற்றி மசிச்சு விட்டால் அதில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாமே வரும். அதையும் நம்ம இந்த ரசத்தில் ஊற்றிட்டு அது கூட நமக்கு தேவையான புளி, உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு, அந்த காரம், அது கூட அந்த புளிப்பும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா நுரைச்சு பொங்கி வர்ற மாதிரி மட்டும் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டோன்னா நம்மளோட சூப்பரான இந்த ரசம் ரெடியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ரசம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.